ஹாய் கைஸ் ஐபிஎல் 51வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஆட போறாங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். டெலிகிராம் சேனல்ல ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் இந்த டீமை போட்டு கான்டெஸ்ட் விளையாடுறோம் அந்த டீமை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா விகே டீம்ஸ்னு டெலிகிராம்ல நீங்க சர்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் ஒரு பிளேயர் எடுத்து நீங்க ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இதில் டியோ ஆப்ஷன் இது எல்லாமே டெலிகிராம் சேனல்லே எடுத்து கொடுக்குறோம். அண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் வின் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டையும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஆப் பார்க்குறீங்க, இன்ஸ்டால் பண்ணி விளையாட போகிறீங்க அப்படின்னா ரெஃபர் கோடை கொடுங்க. ரெஃபர் கோடு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மட்டும் இல்லாமல் ரியல் கேஷாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம். கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி அதை வச்சு நீங்கள் விளையாடலாம். அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக டெபாசிட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரெஃபர் கோடை மறந்துடாமல் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு பிச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பவுலர்ஸுக்கு நியூ பாலில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். நியூ பாலில் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல ஸ்கோரிங் மேட்ச் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பவுண்டரி டைமென்ஷன், ஸ்ட்ரைட் பவுண்டரி கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பேட்டிங் விக்கெட் தான். நியூ பாலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடினாங்க அப்படின்னா அதற்கப்புறம் பெரிய ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸை காட்டிலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுங்க. டெஃபினட்டாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மித்த கிரவுண்டை காட்டிலும் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 38 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ சேசிங் டீம் தான் அதிக முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு மோசமான லாஸ்ட்ல இருந்து வர்றாங்க. கரீம் ஜன்னட் ஆட வச்சிருந்தாங்க போன மேட்ச் அந்த 4th ஃபாரின் ஷாட் ஆப்ஷனில். ஸோ அவர் பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்க முடியல. அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிச்சை பொறுத்து எடுத்த ஒரு டிசிஷன் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ ஒரு மாதிரி ஸ்கிட்டி விக்கெட்டு. ஸோ கரீம் ஜன்னத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஸ்கிட்டி பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதனால மேபி எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. திரும்ப சர்ஃப்னர் ரதர்ஃபோர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இஷாந்த் சர்மா வந்து உள்ள வருவார். ஏர்லி விக்கெட் போணுச்சு அப்படின்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பேட்டிங்கில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால பவுலிங்லேயும் வாஷிங்டன் சுந்தரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சாய் கிஷோர் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்க்ரீஸில் இருந்தாலே சுப்மன் கில் அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால இந்த மேட்சும் சாய் கிஷோரோட ஓவர்ஸ் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தோணுது. அண்ட் போன மேட்ச் ஃப்ளாப் ஆன பவுலர்ஸ் எல்லாமே இந்த மேட்ச் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. குறிப்பாக பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இவங்கெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாமே உங்கள் டீமில் எடுத்து வைங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு வின்னு. ஸோ அதனால வந்து அவங்களும் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. பேட்டிங் ஆர்டர்லேயும் ஒரு சில மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அனிகேத் வர்மாவை நிதேஷ்குமார் ரெட்டி வழக்கமாக ஆடுற பொசிஷனில் ஆட வச்சுட்டு நிதேஷ்குமார் ரெட்டியை ஒரு ஃபினிஷிங் ரோலில் ஆட வச்சுருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பேட்டிங் ஆர்டர்லையும் இந்த மாதிரி இதே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அதுலேயும் பெருசாக மாற்றம் பண்ண மாட்டாங்க. இஷான் மலிங்கா 2-3 மேட்ச் ஆட வச்சுருந்தாங்க. அவரை ட்ராப் பண்ணிட்டு போன மேட்ச் இந்த 11 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பவுலிங் அட்டாக் நல்லாவே இருக்குது. மெயினாக 5 பவுலர்ஸ் தான் ஆடுறாங்க அப்படிங்கிறதுனால பார்ட் டைம் பவுலர்ஸும் யாரும் பெருசாக ஓவர்ஸ் போடுறது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ மோஸ்ட்லி இவங்க போடுவாங்க. அண்ட் கமிண்டோ மெண்டிஸ் அந்த 6th பவுலிங் ஆப்ஷனாக வந்து இருக்கார். அவர் வந்து ஒரு சில மேட்ச் வந்து போன மேட்ச் நல்லா போட்டார், விக்கெட் கிடைச்சது, அதனால கண்டினியூ பண்ணாங்க. பட் அதற்கு முந்தின ஆடின மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஓவர் போட்டார், ஒரு ரன் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கமிண்டோ மெண்டிஸை பவுலிங்காக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருந்திருக்கு இந்த சீசன். இவங்க 3 பேருமே வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஃபார்ம்ல இல்லை. அதே மாதிரி ஜிடியோட பவுலிங் கம்பேர் பண்ணும்பொழுது சிராஜ் வந்து நியூ பாலில் நிறைய முறை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் யோசிச்சு ஒரு டீம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப் ஆர்டரில் எஸ்ஆர்ஹெச் விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க, சிராஜுக்கு விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் பேட்டர்ன் எடுத்தீங்க அப்படின்னா கிளிக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்ணியிருக்காரு. 6 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. சுப்மன் கில்லுக்கும் நல்ல நம்பர்ஸ் இருக்கு. அதே போல அபிஷேக் சர்மா ஜிடிக்கு கிங்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு. 5 மேட்ச்ல 159 ரன் அடிச்சிருக்காரு. கிளாசனுக்கும் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த கிரவுண்டில் நல்லா பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷா பிரசித் கிருஷ்ணா அவருடைய ட்ரீம் ஐபிஎல் சீசனில் இருக்காரு. அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. 8 மேட்ச்ல 16 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸுக்கும் வந்து நல்ல நம்பர்ஸ் இருக்கு. 4 மேட்ச்ல 7 விக்கெட். ஷமி ஜிடிக்காக ஆடின ஒரு பிளேயர் தான். நியூ பாலில் நிறைய விக்கெட் எடுப்பார். நியூ பாலில் பயங்கரமாக வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ திரும்ப வந்து இந்த கிரவுண்டுக்கு வர்றாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா
ஜிடிய பொறுத்தவரைக்கும் அவங்க டாப் 3 தான் பயங்கர ஹெவி. அண்ட் எல்லா மேட்ச்லயுமே அவங்க டாப் 3ல யாராவது ஒரு பேட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 2 ஓப்பனர்ஸ்ல யாரையாவது இவரால உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். சமியோட ஃபார்மும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஸோ அந்த விஷயத்த யோசிச்சோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. கிளாசனுக்கு ஹெட் டு ஹெட்லயும் நல்ல நம்பர்ஸ் இருக்கு. இந்த வென்யூலயும் நல்ல நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதனால கிளாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். லோ பெர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி ஷமிக்கு ஒரு மாரி ஹோம் கிரவுண்ட் மாரி தான். இந்த கிரவுண்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஜிடிக்காக நெறைய மேட்ச் ஆடியிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் நெறைய லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டர்ல இருக்கிறதுனால, கண்டிப்பா அவருடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நிதேஷ்குமார் ரெட்டியோட ஃபார்மும் அ எஸ்ஆர்எச்சோட கொலாப்ஸுக்கும் நெறைய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அவர நெறைய நம்பி இருந்தாங்க. பட் அவருடைய பேட்டிங் ஃபார்மும் ஒரு கன்சர்னா இருந்திருக்கு. இந்த சீசன் எஸ்ஆர்எச் சுமாரா பண்ணதுக்கு. ஸோ போன மேட்ச் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு ஃபார்முக்கு வந்தாரு. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா. ஸோ அத ஹோப்ஃபுல்லி கன்டின்யூ பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அனிகேத் வர்மா, நிதேஷ்குமார் ரெட்டிய கீழ அனுப்புறதுனால பேட்டிங்ல ஒரு சின்ன ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதை யுட்டிலைஸ் பண்ணி ஒரு 30, 40 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன்ல ஒரு சில மேட்ச் நல்ல இன்டென்ட் காமிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே லோ பெர்சன்டேஜ் ஜிஎல் பிக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். பிரசித் கிருஷ்ணாவை கேப்டனா போட்டிருக்கேன். நான் எஸ்ஆர்எச்சோட பேட்டர் ஒன்னும் பயங்கரமா அடிச்சு ஆடுவாங்க. எல்லா பவுலர்ஸும் எக்ஸ்பென்சிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்போனன்ட் டீமோட பவுலர்ஸ் எல்லாருமே. இல்ல பயங்கரமா கொலாப்ஸ் ஆகுவாங்க பேட்டிங் ஆர்டர். ஸோ அந்த மாரி 2 பேட்டர்ன்ல தான் அமையும். ஸோ அதனால நான் பிரசித் கிருஷ்ணாவுக்கு போயிருக்கேன். இல்ல சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னா நீங்க கில்லு, பட்லர் இவங்களுக்கே போங்க. ஏன்னா எஸ்ஆர்எச்சோட பவுலிங்கும் பேட்டிங் எந்த அளவுக்கு சுமாரா இருந்திருக்கோ, அதே அளவுக்கு சுமாரா தான் பவுலிங்கும் இருந்திருக்கு. ஸோ அதனால பேட்டர்ஸும் நெறைய ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க தாராளமா மாத்திக்கலாம். சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் ஸ்டார்ட் குடுத்துருவாரு எல்லா மேட்ச்லயும் 30, 40, 50 அப்படிங்கிற மாரி ஆவரேஜா அடிச்சுருவாரு. பட் அந்த பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ண மாட்டார். ஒரு கில்லு மாரி, ஒரு பட்லர் மாரி, ஒரு செஞ்சுரி அந்த மாரி ரொம்ப ரேரா தான் அவர் பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்றாரு. ஸோ அதனால அவர் கேப்டன், வைஸ் கேப்டனா போடுறது கொஞ்சம் யோசிச்சு இல்ல மினிமம் எனக்கு ஒரு 30, 40 ரன் வந்தா போதும் அப்படிங்கிற மாரி யோசிச்சீங்கன்னா, நீங்க தாராளமா சாய் சுதர்சனுக்கே கேப்டன்சி குடுக்கலாம். சாலிடா கில்லு மாரி, பட்லர் மாரி எர்லியா விக்கெட் லூஸ் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு 30, 40 ரன் ஆவரேஜா எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ட்டா அடிச்சு குடுப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கேன். இந்த பிளேஸ்ல எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, ஹர்ஷல் பட்டேல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல நெறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஸோ இத தவிர கமிண்டோ மெண்டிஸ், அனிகேத் வர்மா, நிதேஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் நீங்க தாராளமா உங்க டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் திங்க் பண்றீங்க அப்படின்னா, இஷாந்த் சர்மாவ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷாந்த் சர்மா நியூ பால்லேயே போடுவாரு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மாரி பிளேயர்ஸ், இஷான் கிஷன் மாரி பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்ல. கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதான் என்னுடைய டீம். இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனல்ல தர்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.